பயிலும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் முன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து பேச வந்துள்ளேன். என் அருமை சகோதரர்களே, வாழ்க்கை எனும் இந்த அழகான பூந்தோட்டத்தை போதையாலை போராட்டமாக மாற்றிவிடாதீர்கள். வேண்டாம் வேண்டாம், மேதையை அழிக்கும் போதை வேண்டாம். ஏனென்றால் போதை அது அழிவின் பாதை. தன்னிலை மறக்க வைத்து தன்மானத்தை இழக்க வைக்கும் போதை தேவையில்லை. ஒரு தனி மனிதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதால் அவன் மட்டுமின்றி அவனது குடும்பம் சார்ந்தோரின் நலமும் பாதிக்கப்படுகிறது. எப்படி என்றால், போதையானது முதலில் மனித மனதை சிதைத்து படிப்படியாக மனித உயிரையே சிதைக்கும் அளவிற்கு அபாயகரமானது. ஈன்றோர் முகத்தையும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களி என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை வீட்டில் இருக்கும் தாய் தந்தை கூட மதிக்க மாட்டார்களே. அப்படி இருக்கையில் சமூகத்தில் இருக்கும் பெரியோர்களும் மற்றவர்களும் நம்மை எப்படி மதிப்பார்கள் என்ற உள்ளுணர்வு வர வேண்டும். நம்மை அளிக்கும் போதையை நாம் ஒழிப்போம் என்ற எனது முழு நம்பிக்கையோடு போதையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்பட வேண்டும். ஒழிப்போம், போதையை ஒழிப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி.